இன்று கடவுளின் வார்த்தை. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். மேலும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, பஸ்காவின் நியமமாவது, அந்நிய புத்திரன் ஒருவனும் அதை புசிக்க வேண்டாம். 44ஆம் வசனம். பணத்தினால் கொல்லப்பட்ட அடிமையானவன் எவனும் நீ அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணின பின் அவன் அதை புசிக்கலாம். 45ஆம் வசனம். அந்நியனும் கூலியாளும் அதிலே புசிக்க வேண்டாம். 46ஆம் வசனம். அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போகக்கூடாது. அதில் ஒரு எலும்பையும் முறிக்கக்கூடாது. 47ஆம் வசனம். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அதை ஆசரிக்க கடவர்கள். 48ஆம் வசனம். அந்நியன் ஒருவன் உன்னிடத்திலே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டுமென்றிருந்தால் அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். பின்பு அவன் சேர்ந்து அதை ஆசரிக்க வேண்டும். அவன் சுதேசியைப் போலிருப்பான். விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் அதில் புசிக்க வேண்டாம். 49ஆம் வசனம். சுதேசிக்கும் உங்களிடத்தில் தங்கும் பரதேசிக்கும் ஒரே பிரமாணம் இருக்க கடவது என்றார். 50ஆம் வசனம். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள் வரை. முதல் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி. 2ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். 3ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம். 4ஆம் வசனம். ஆபீப் மாதத்தின் இந்த நாளிலே நீங்கள் புறப்பட்டீர்கள். 5ஆம் வசனம். ஆகையால் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டதும் பாலும் தேனும் ஓடுகிறதுமான தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், ஏவியர், எபூசியர் என்பவர்களுடைய தேசத்துக்கு உன்னை வரப்பண்ணும் காலத்தில் நீ இந்த மாதத்திலே இந்த ஆராதனையை செய்வாயாக. 6ஆம் வசனம். புளிப்பில்லாத அப்பத்தை 7 நாளவும் புசிக்க கடவாய். 7ஆம் நாளிலே கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்கப்படுவதாக. 7ஆம் வசனம். அந்த 7 நாளும் புளிப்புள்ள அப்பம் புசிக்க வேண்டாம். புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்திலே காணப்பட வேண்டாம். உன் எல்லைக்குள் எங்கும் புளித்த மாவும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம். 8ஆம் வசனம். அந்நாளில் நீ உன் புத்திரனை நோக்கி, நான் எகிப்திலிருந்து புறப்படுகையில் கர்த்தர் எனக்கு செய்ததற்காக இப்படி நடப்பிக்கப்படுகிறது என்று சொல். 9ஆம் வசனம். கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு இது உன் கையிலே ஒரு அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே நினைவூட்டுதலாகவும் இருக்க கடவது. பலத்த கையினால் கர்த்தர் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். 10ஆம் வசனம். ஆகையால் நீ வருஷந்தோறும் குறித்த காலத்தில் இந்த நியமத்தை ஆசரித்து வருவாயாக. 11ஆம் வசனம். மேலும் கர்த்தர் உனக்கும் உன் பிதாக்களுக்கும் ஆணையிட்டபடியே உன்னை கானானியரின் தேசத்திலே வரப்பண்ணி அதை உனக்கு கொடுக்கும்போது. 12ஆம் வசனம். கர்ப்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும் உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக. அவைகளில் உள்ள ஆண்கள் கர்த்தருடையவைகள். 13ஆம் வசனம்.
கழுதையின் தலையீற்றையெல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்துப் போடு. உன் பிள்ளைகளில் முதற்பேறான சகல நரஜீவனையும் மீட்டுக் கொள்வாயாக. ஆமீன்.